யூடியூப்ல ஒரு சில ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சேஃபாக சொல்கிறத நினச்சிட்டு ஈக்விட்டி வேண்டாம், ட்ரேடிங் வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்டு வேண்டாம், ஐபிஓ வேண்டாம், அப்போ இதுதான் வேணும் அப்படின்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக சொல்கிறாங்க. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? 8% 11% மேக்ஸிமம் கிடைக்கும். ரொம்ப சேஃப் தான். ஆனால் க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏஜ்டு பர்சன், ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, இந்த பணத்தை நம்பி தான் இருக்கீங்க அப்படின்னு எஃப்டி இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இருக்குது, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஆனால் மிடில் ஏஜில் இருக்கீங்க, யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்த வீடியோஸில் யார் யூடியூப்ல என்ன சொன்னாலும் சரி ஒரு செல்ஃப் அனலைஸ் நீங்கள் பண்ணி பாருங்க. என்ன ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% இன்வெஸ்ட் வச்சுப்போம், 6% இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடும், பேலன்ஸ் இருக்கிறது 4%. இந்த 4%க்காக நம்ம பணத்தை உள்ள பண்ணணும். இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா? பெரிய லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் ரொம்ப அதிகம், அதாவது லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை அந்த கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது 10% ஒரு பெரிய அமௌண்ட். ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு 10% பத்தாது. இதுதான் உண்மை. எந்த வயசில் யார் சொன்னாலும் சரி, இன்க்ளூடிங் மீ, ஒரு செல்ஃப் அனலைஸ் நீங்கள் பண்ணி பாருங்க. நல்ல மியூச்சுவல் ஃபண்டு, கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஐபிஓ லிஸ்ட் இந்தியாலேயே 2x 3x க்ரோத் கொடுத்துருக்கு. நிறைய ஈக்விட்டி ஸ்டாக்ஸ், என்னால் ஏகப்பட்ட ஸ்டாக் சொல்ல முடியும், 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. கரெக்டான ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்ரோச் இருக்கும்போது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை. ட்ரேடிங் பக்கம் நீங்கள் வாங்க நான் சொல்ல மாட்டேன், வேறு வாங்கன்னு சொல்ல மாட்டேன், அது உங்கள் விருப்பம். ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது, அது உண்மை தான். ட்ரேடிங் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கூட, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கூட ஒரு கரெக்டான நாலேஜோட ஒரு டிசிப்ளின் அப்ரோச் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ரொம்ப சேஃபாக போயிட்டீங்கன்னா க்ரோத்தே இருக்காது அப்படிங்கிறத உண்மை. நீங்கள் எந்த வீடியோஸில் யார் சொன்னாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எஸ் இது கரெக்டாக, இது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதையுமே பிளைண்டாக நம்பி தயவு செஞ்சு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.